ராகினிக்கு தாங்கவே முடியல. இந்த மாரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காளே இந்த காவேரியும், காவேரி குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து ராகினி வந்து "ஏன்பா என்ன இங்க வர சொன்னீங்க?" அப்படின்றாங்க. "வாம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு காட்டுறாரு. "என்னப்பா இது?" அப்படின்னோனே, இவ தான் வெண்ணிலா" அப்படின்னோனே, "அப்பா வெண்ணிலா தான் கிடைச்சிட்டாளே இப்ப, அப்புறம் என்னப்பா? வாங்கப்பா போய் கூட்டிட்டு போயிடலாம்" அப்படின்றாங்க. "இன்னைக்கு நைட்டே காவேரிக்கு ஒரு செக் வைக்கணும்ப்பா. அவ நைட்டு நிம்மதியாவே தூங்கக்கூடாதுப்பா." "அதெல்லாம் முடியாது." "ஏம்மா அப்ப முடியாது? அவங்க விட மாட்டேங்கிறாங்களா?" "அவங்க விடாதது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அவளே வரமாட்டா." "என்னப்பா சொல்றா? அம் மாட்டாளா? என்னப்பா இப்படி திடீர்னு சொல்றீங்க? அவ அப்படியா சொன்னா?" அப்படின்னோனே, "அவ அப்படி சொல்லலம்மா. ஆனா அதான் சூழ்நிலை." "அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. எனக்கு ஒரே குழம்புது. மொதல்ல அவ யாருன்னே அவளுக்கு அடையாளம் தெரியலம்மா." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்னப்பா சொல்றீங்க? அப்போ வந்து அவள யாருன்னு அடையாளம் தெரியல." "ஆமா. முதல்ல அவ வெண்ணிலான்னே அவளுக்கு தெரியல. அவ பேரு நிவேதிதான்னு இங்க சொல்றாங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போச்சும்மா. இதுக்கப்புறம் வந்து அவளுக்கு எப்போ ஞாபகம் வருமோ தெரியாது. இந்த மாரி ஒரு நிலைமையில இந்த பொண்ண கூட்டின்னு போயிட்டு எப்படி நான் நிக்க வைப்பேன்?" "அப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அந்த பொண்ண கூட்டின்னு போய் நிக்க வச்சுட்டா, கண்டிப்பா வந்து விஜய பார்த்தோன்னா ஞாபகம் அவளுக்கு தானா வந்துரும். அது மட்டும் கிடையாது, இந்த மாரி நிலைமையில விஜய் வந்து அந்த பொண்ண விடவே மாட்டாரு. இதுவும் நம்மளுக்கு எடுத்த சூப்பரான பாயிண்ட் தான்ப்பா. இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனாம்மா? நல்லா யோசிச்சுட்டேன். இதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா இந்த பொண்ண யார் வந்து சொல்லி அனுப்புறது? இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. திடீர்னு போயிட்டு நம்ம கூப்பிட்டா அனுப்புவாங்களா கூட? அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டி சொல்றாங்க. அதன்படியே அனுப்பிச்சாலும், அந்த பொண்ணுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் காட்டணுமா. காட்டினா தான் அனுப்புவாங்களாம். இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்களாம். "இப்ப என்னம்மா பண்றது?" அப்படின்னோனே, சரிம்மா இந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு நம்ம வந்து கொஞ்சம் புரிய வச்சு, அதே மாரி இந்த பொண்ண எப்படியாவது வந்து கூட்டின்னு போயிட்டு அங்க காமிக்கணும். இதுக்கெல்லாம் ஆவறதுக்கு ஒரு 2, 3 நாள் ஆவது கம்பல்சரி ஆகும்மா. அதுக்கு சொல்ல தான் உன்ன நான் கூப்பிட்டேன். நான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, முன்னாடியே ஐடியாலாம் பண்ணியிருக்கலாம்மா. எல்லாம் மிஸ் ஆயிடுச்சும்மா." "சரிப்பா, இப்ப என்ன பண்றது? வேற வழியே கிடையாதும்மா. நானும் மாப்பிள்ளையும் போயிட்டு எவ்வளோ பேசி பார்த்துட்டோம். இதான் நடந்தது." "ஆமா ராகினி, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" சொல்றாரு. அஜய், சரி அஜய் நீ எனக்கு ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னோனே, "என்ன பண்றது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ டென்ஷன் ஆயிடுவ. அதான் நாங்க சொல்லல." அப்படின்றாங்க. "சரிப்பா, இப்ப என்னப்பா பண்றது?" அந்த ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி, "அப்பாவ நம்புமா. கண்டிப்பா சீக்கிரமாவே கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன் அந்த வெண்ணிலாவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ராகினி?" "என்ன?" அப்படின்றாங்க அஜய் கிட்ட. இந்த மாரி அடுத்த வாரம் விஜய் அண்ணாவோட பர்த்டே வருது. அப்போ வெண்ணிலாவ அவருக்கு கிஃப்ட்டா குடுத்துடலாம். ஆ இதுவும் சூப்பர் தான்." அப்படின்றாங்க ராகினி. "எப்படியோப்பா அந்த காவேரி நிம்மதியா இருக்கக்கூடாதுப்பா. அவ சந்தோஷமா இருக்கக்கூடாதுப்பா. அதான்ப்பா எனக்கு முக்கியம்." அப்படின்றாங்க ராகினி. "பண்ணிடலாம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பசுபதி. இங்க வந்து காவேரி இப்படிலாம் உன் புருஷன் வந்து பார்த்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அளவு வந்து கிராண்டா ஃபங்ஷன் பண்ணி நெனச்சு கூட பார்க்கலடி. இந்த மாரிலாம் பண்ணுவாருன்னு. "ஆமாம்மா, விஜய் ரொம்ப மாறியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை குடுக்குறாரு. பெரிய விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்றாங்க. "என்னடி? என்ன சொல்ற? என்ன பிடிக்கலங்க உனக்கு? ஏதா பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது இல்லம்மா, எதுக்காகம்மா வீடெல்லாம் அவர் குடுக்கணும்னு சொல்றாரு? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. எதுக்கு இந்த மாரிலாம் வேலை பண்றாரு? நீயும் அமைதியா இருக்க. ஏய் நான் தான் சொன்னேனே, நீ சொன்னா கூட கடைசி நேரத்தில உங்க இஷ்டம்னு சொல்லிட்டல்ல. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா." அப்படின்றாங்க. நம்ம கங்கா, "இங்க பாரு கங்கா, அவ்வளோ பேர் முன்னாடி அவமானப்படுத்த முடியுமா கங்கா? அவர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேணும் வேணாம்னு அப்புறம் பார்த்துக்கலாம் கங்கா. அதுக்காக நீ கோவப்படாத." அப்படின்னோனே, இல்லம்மா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரின்னு படல. அவர்கிட்ட போறோம், நம்ம பேசுறோம், அதோட வச்சுக்கணும். இந்த மாரி குடுக்கல் வாங்கலாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அப்படியே வந்து சொன்னான்னா கூட காவேரி நீ வேணான்னு தான் சொல்லணும்." அப்படின்னோனே, "சரிடி, நான் வந்து வேணான்னே சொல்றேன் போதுமா, ரொம்ப ஓவரா பண்ணாத. அவளும் என் பொண்ணு தானடி. நாங்களும் உன் பொண்ணு தான். அப்போ நாங்க எங்க இருக்கிறது? அவர் குடுத்த வீட்லலாம் நாங்க இருக்க மாட்டோம்." அப்படின்னோனே, "சரிடி பார்த்துக்கலாம் விடுடி." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, கங்கா யோசிக்கிறாங்க. "என்ன கங்கா இவ்ளோ கோவமா வர? விஜய் வந்து சாதாரணமா தானே சொன்னாரு. ஏன் கங்கா இப்படி பண்ற?" அப்படின்னா, "உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அமைதியா இருங்கங்க. இத வச்சு உங்களுக்கு தான் அவமானம் வரும். புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. யோசிக்கிறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, விஜயும் காவேரி எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு பெட்ரூம்க்கு போறாங்க. அங்க வந்து விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காவேரி, "என்ன காவேரி என்னையே வந்து அப்படியே வந்து கண்ணு ஒட்டாம பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்லங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி வந்து நீங்க எனக்காக இவ்ளோ பார்த்து பார்த்து செய்றீங்க. எல்லார்கிட்டயும் என்னை பத்தி பெருமையா பேசுறீங்க. அவ்ளோ வந்து என்கிட்ட வந்து அன்பா இருக்கீங்க. எனக்காக பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த அன்புக்கெல்லாம் வந்து நான் தகுதியானவளா? எனக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன கைமாறு நான் செய்ய போறேன்? நீங்களே சொல்லுங்க." அப்படின்னோனே, உடனே வந்து, "உன் மேல அவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்டி. என் உயிரே நீ தான்டி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய பிடிக்கிறாரு, கிஸ் பண்றாரு. அப்படியே வந்து தன்ன மறக்கறாங்க காவேரி.